ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரையம்ஃப்ல T4 பைக் தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ ஹாய் மட்டும் சொல்லிக்கோங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் என்ன? உதயகுமார். கைஸ், இவர் தான் நம்ம ஓனர். நம்ம இவர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கோசம் தான் நான் வந்து இவர் ஆட் பண்ணேன். எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கொஞ்சம் பேச வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் சைட் பார்க்கலாம். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 400cc ஒரு செக்மெண்ட். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்பீட் 400 ஒரு வேரியண்ட் இருக்குது. இது வந்து T4 வேரியண்ட். அதை விட ஒரு வேரியண்ட் வந்து கம்மியான வேரியண்ட், ஒரு பேஸ்ன்னே சொல்லலாம். ஸோ இதோட பவர் அப்படிங்கிறப்ப வந்து பார்க்குறப்ப 30 bhp வருது அட் 7000 rpm. ஸோ பவர் வைஸ் ஓகே. டார்க் பொறுத்த வரைக்கும் 36 Nm டார்க். அரௌண்டு டியூக் 390யோட அந்த பழைய 390யோட Nm டார்க்கு பார்த்தீங்களா, டார்க்கு சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அட் வந்து 5600 rpm வருது. ஸோ லோ அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சொல்லலாம் இந்த வண்டியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுக்குறாங்க. இப்போ சிலிண்டருக்கு வந்து 4 வால்வ் கொடுக்குறாங்க. 2 இன்லெட்டு 2 எக்ஸாஸ்ட்டு. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் வருது. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கலரில் ஒரு பவுடர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரோமில் கொடுத்துருந்தாங்கன்னா அதிகமாக இங்கே வந்து தண்ணி வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி டாட்டாக வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கலரில் ஒரு தீமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஜின் கேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்குன்னு ஒரு 4 ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாகவும் கூலிங் ஆகும், இது அந்த ரேடியேட்டர் மூலியமாகவும் கூலிங் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா ஒரு காப்பர் கலரில் வந்து வருது. இப்போ வந்து பெட்ரோல் டேங்க் பார்க்கலாம். இந்த பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 13 லிட்டர் கொடுக்குறாங்க. இதோட மெட்டீரியல் வந்து ஸ்டீலில் தான் வருது. பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான பெயிண்ட் தான் இதில் இருக்குது. டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே ஒயிட்டு, பிளாக், ரெட், ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். இது மெயின் கலர் வந்து இது ரெட்டு தான். ஸோ இங்கே ஒயிட்டு அப்படியே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர்ஸ் டேங்க்கு. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து 25லேருந்து 30 வரைக்கும் கிடைக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா ஒரு 25, 24, 26 இந்த மாதிரி வேரி ஆகும். ஹைவேஸில் ஒரு 30 வரைக்கும் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 70 to 80லே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 31, 32 அதிகபட்சம் அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு 30 வரைக்கும் ஆவரேஜாக நமக்கு கிடைக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ரைடர் தான் சொல்லலாம் மைலேஜ் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஓகே. இதோட ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் டியூப்லர் ஃப்ரேம் கொடுக்குறாங்க. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் LED தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக LED தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு DRL வருது அந்த அவுட்டரில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம. லைட் பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் லைட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் ஹைவேஸ் NH ரோட்டில் போகிறீங்கன்னா இந்த லைட் வந்து பெருசாக செட் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி லைட் நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2800 rupees வருது. இது நிறைய பக்கம் கிடைக்கும் ஆஃப்டர் மார்க்கெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இது யூஸ் பண்ணிக்கலாம். டூரிங் போகிறக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபாக் லைட்டெல்லாம். ஸோ நிறைய ஹிமாலயன் அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் லைட் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டான இருக்கிற ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே நார்மலாக ஸ்லோ ஸ்பீடில் போகிறதுக்கு ஓகேவாக இருக்குது. பட் ஹைவேஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ ஹெட்லைட் அதோட த்ரூ வந்து அந்தளவுக்கு இல்லை, அதுதான் உண்மை. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து LED தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஹசார்ட் லைட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வண்டியை பார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பார்க் பண்ணுறப்போ எங்கேயாச்சும் நிறுத்திக்கலாம். அந்த ஹசார்ட் லைட் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் லைட் பார்க்கலாம். வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், தெரியுதாடா? இந்த செட்டப் நீங்கள் ஆக்சுவலாக எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும், வேறு எங்கேயும் இல்லை. TVS ரோனின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெஹிக்கிளோட ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆல்சோ ட்ரையம்ஃப் ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டிக்கும் சேம் இதே மாதிரி தான் வரும் செட்டப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலராக தான் வரும். ஸோ அந்த மாதிரி செட்டப் அதை கொடுத்துருக்காங்க. டைல் லைட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்ல, இதுவும் கம்ப்ளீட்டாக LED தான் வருது. ப்ளஸ் அதோடு சேர்த்து நமக்கு இண்டிகேட்டர்ஸும் LED தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து LED தான். இதில் ஹாலஜனுக்கே பேச்சே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டுக்கு மட்டும் இங்கே ஒரு குட்டியாக லைட் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். ஸோ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விசிபிலிட்டியாகவே இருக்கும். நம்ம பிளேட்டுக்கு வந்து கொஞ்சம் இது தரணும்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிஃப்ளெக்டர் வரங்காட்டி பின்னாடி இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா லைட் அடிக்கிறப்போ பின்னாடி இங்கே இந்த ரிஃப்ளெக்டரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வண்டி முன்னாடி போயிட்டுருக்குன்னு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபைபர் தான், ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ மண்ணெல்லாம் அடிக்காமல் இருக்கும். மெயினாக வந்து இந்த ரெய்னி சீசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து சாரீ கார்டு வருது. சாரீ கார்டு வரங்காட்டி லேடிஸ், அம்மா, அப்புறம் யாராவது இந்த சுடிதார்லாம் போட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் வீலுக்குள்ளே போய் அந்த சாரியோ இல்லை அந்த சுடிதாரோட அந்த துப்பட்டாவோ அது வந்து மாட்டாமல் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இதில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. கிரவுண்ட் கிளியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 170 mm வருது. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்பீட் பிரேக்லையும் இது அடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை.
வெயிட் வச்சாலும் அதிகபட்சம் அடிக்காது. ரொம்ப வெயிட் பின்னாடி வச்சா மட்டும் ஒரு 100 கிலோ 110 கிலோ உட்காந்தா மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் கீழே தட்ட சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீட் பிரேக்லையும் அடிக்காது, கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 806 வருது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 ஃபீட் இருக்கேன், அதாவது 173 174 சென்டிமீட்டர் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க எனக்கு வந்து நல்லாவே கால் எட்டுது. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாகவே நம்மளால் உட்காந்த முடியும், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட வெயிட்டு 180 கேஜி வருது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூலெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 185 190 ரவுண்டாக வச்சுக்கலாம். சின்ன அந்த ஸ்பேர் இந்த ஆக்சசரிஸில் போட்டிங்கன்னா ஒரு 190 கேஜி வருதுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெயிட் வந்து கரெக்டான வெயிட் தான். இது வந்து கம்மின்னு சொல்ல மாட்டேன், அதிகம் சொல்ல மாட்டேன். ஒரு க்ரூசருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ரோட்ஸ்டர் மாடல் தான் இது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு ஹண்டருக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டருக்கு காம்படிஷன் மாதிரி தான் இது வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த வெயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லாங் அடிக்கிறீங்க, ஒரு 100-200 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போகிறீங்க, அப் அண்ட் டவுன் சொல்ல, வெறும் அப் மட்டும் சொல்கிறேன், போகிறது மட்டும் ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக போயிடும் வண்டி. இப்போ வெயிட் ஒரு 140 கிலோலாம் வண்டி வெயிட் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அலாசும். ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அலாசருக்கு சான்சஸே இல்லை NH ரோட்டில் போகிறப்ப. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் அதிகமாக வந்தால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஷேக் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வர சான்சஸ் இல்லை. பட் மேபி ஒரு 135 அந்த மாதிரி போகிறப்போ ஒரு டாப் அடிக்கிறப்ப வேணால் மேபி ஷேக் வந்தாலும் வரலாம். 120-130 வரைக்கும் உங்களுக்கு அந்த பெருசாக அந்த மாதிரி இந்த ஷேக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த வண்டியில். ஃபோர்க் பொறுத்த வரைக்கும் நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுக்குறாங்க. இதே ஸ்பீட் 400 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து USD வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான். இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ், இங்கே ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப் ரோட் போகிறப்ப இல்லை ஏதாச்சும் கல் மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே படாமல் இருக்கும். ஸோ இது இங்கே ஆக்சுவலாக இதெல்லாம் கொடுக்க ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஃபோர்க் ஆயில்ஸில் போய் இந்த கல்லோ மண்ணோ போய் பட்டுச்சுன்னா இந்த இடத்துல ஓட்டை போட்டுரும், இந்த இடத்துல ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ் அதை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. கூட நமக்கு இங்கே சைடில் ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. கிராஸ் பண்ணுறப்போ ஏதாவது வண்டி வந்தால் கூட இந்த ரிஃப்ளெக்டர் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்க் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இதோட டயா பொறுத்த வரைக்கும் 43 mm வருது. ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மோனோஷாக் தான் வருது. இது ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் த வெஹிக்கிளில் வந்து ப்ளேஸ் பண்ணல, ஒரு 2-5 mm வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க. எப்படி டியூக் 390 இப்போ புதுசாக இப்போ இருக்கிற டியூக் 390 நெக்ஸ்ட் அப்புறம் பெனலி 300 அதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு லெஃப்ட் சைடில் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, வெஹிக்கிளுக்கு ஆஃப்செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்ட்ரும் வந்து பார்த்திங்கன்னா டூல் கிட்டு தனியாக இருக்குது, நீங்கள் அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைஸ் நமக்கு ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 17 inch அலாய் வீல் தான் கொடுக்குறாங்க. 110/70 ரேடியஸ் 17 டயர் சைஸில் தான் வருது. இது வந்து MRF டயரில் தான் வரும். இதே நீங்கள் வந்து ஸ்பீட் 400 போயிட்டீங்கன்னா வெடஸ்டின் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து MRF தான் கொடுக்குறாங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணும், அதுக்காக தான். இதோட லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டயர் வந்து வரும். வெடஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வரைக்கும் வரும். இது வந்து 22-23,000 கிலோமீட்டர் வரைக்குமே வந்திருக்கு. ஏன்னா பர்சனலாக நான் வந்து MRF டயர் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட பைக்கில். அது ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் டயர் மட்டுமே வந்து 23,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துச்சு. அப்போ அது வரைக்கும் நான் ஓட்டிட்டேன் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ அந்தளவுக்கு இது வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். பட் கிரிப் வைஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு இருப்பாங்கிறது டவுட் தான். ஏன்னா மற்ற மிச்சிலின் இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டயர் வந்து கிரிப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் நான் நினைக்கிறேன். கைஸ் ரியர் டயர் பொறுத்த வரைக்கும் 140/70 ரேடியஸ் 17 கொடுக்குறாங்க. இதோட டயரும் நிஞ்சா 300 டயரும் சேம் டயர் தான். இது வந்து வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கார்னரிங் பண்ணுறது கொஞ்சம் ஃபுல்லாக கார்னரிங் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டயர் சைஸ் கம்மியாக கட்டி 156 கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். பட் இது வந்து 140 தான் கொடுத்துருக்காங்க. பட் 140 எனக்கு வந்து இதுவே ஒரு கரெக்டான டயர் தான். நார்மல் ரைடுக்கு ஒரு க்ரூசருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான டயர் தான். MRF ஜாப்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுவும் மேலும் நல்லாயிருக்கு. இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா ஜென்ரலாக நிறைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் செயின்ஸ் ப்ராக்கெட் கிட் வருது. லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்க்கும் ரைட் சைடில் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் கிட் வருது. நான் வீடியோவில் காட்டுறேன், அதை பாருங்கள். இப்படி கொஞ்சம் முன்னாடி காமிச்சிடுறேன். அந்த பக்கம் டிஸ்க் அப்படி காமிச்சிரு. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 28 டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிங்க. ரியரில் வந்து 32 வச்சுக்கோங்க. ஸோ 40 அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. 40 எல்லாம் வச்சிங்கன்னா ரோடுக்கும் அந்த டயரோட கான்டாக்ட் ரெண்டும் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். பிரேக் அடித்தாலும் சரியாக நிற்காது, ஸ்கிட் ஆகும். ஸோ இந்த இஷ்யூலாம் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் 28, பின்னாடி 32 கரெக்டான டயர் ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி வந்து ஒரு கிராப் ரீல் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து ஸ்க்ராம்லர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலோட தான் நம்ம போட்டிருக்கோம். 1600 ருபீஸ் வருது. லுக் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நீங்களுமே வந்து வெஹிக்கிள் எடுக்கிறப்போ அவங்க நார்மலாக கொடுப்பாங்க. ஸ்பீட் 400 T4க்குலாம் வந்து குட்டியாக பின்னாடி எட்ஜில் வரும் அந்த கிராப் ரீல்ஸு. ஸோ அதை வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் வியூவில் கடைசியாக காமிக்கிறேன்.
ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் கிடையாது. ஸோ ரேடியல் டயர் வந்து ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்கணும், பட் இதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரேடியல் டயர் வந்து பார்த்திங்கன்னா மேலும் டயர் நல்லாவே காப்பாற்றும். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு 60-80 தாண்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க, சடனாக ஒரு கல் அங்கே இருக்குது, அங்கே போய் அடிச்சிங்கன்னு வைக்கிங்களேன், அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரில் வந்து எங்கே படுதோ அங்கே மட்டும்தான் அந்த ஷாக்ஸ் வந்து போகும். இதே நீங்கள் ரேடியல் டயர் இல்லைன்னா மொத்த டயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வந்து ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் டயருக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கல. அது இன்கேஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் அது மட்டும் மிஸ் ஆகுது. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பழைய S1000R இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு செட்டப்னே சொல்லுவேன். இது ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்குது. ஃபுல்லி டிஜிட்டலை விட இந்த மாதிரி ஒரு செமி அனலாக் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வார்னிங், ஏபிஎஸ் லைட் ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, கியர்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஓடோ எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்கான எல்லா இன்ஃபார்மும் இதில் கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் ஒரு சிலது வந்து அந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க, பட் அது வந்து பெருசாக வேலை செய்யாது. ஏன்னா இந்த வண்டியில் அந்த ஆப்ஷன் இல்லை. அதனால் வந்து இப்போ ஸ்பீட் 400 போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளோ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் க்ளோவே ஆஃப் ஆயிரும், அந்த ஐக்கான் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்கும். இதிலே எல்லாமே வந்துடும், பேசிக்கான இன்ஃபோ எல்லாமே. ஸோ கிளாக் இங்கே வந்தது, சைட் ஸ்டாண்ட் டவுண்டு, அப்புறம் ஓடோ, அப்புறம் ஆர்பிஎம். ஸோ எல்லாமே இங்கே ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 10,000 ஆர்பிஎம் வரைக்கும் அந்த இது காமிக்குது கிராஃபில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாக காட்டுது. ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே நியூட்ரல், ஸோ பேசிக்கான இன்ஃபோ எல்லாமே இதிலே வந்துடும். இதில் மிஸ் ஆகிற ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மட்டும்தான். ப்ளூடூத் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஐன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே இதில் இருக்குது. அதோட கன்சோல் வந்து இங்கே இந்த ஐ பட்டனுக்குள்ளே இருக்கான். இதில் வச்சு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கைஸ் அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து இதில் கிடையாது. அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு நார்மலாக ஒரு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. கைஸ் நம்ம T4ல் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்க. இது உண்மையிலுமே வந்து கிரேட்னு சொல்லலாம். மற்ற வண்டியில் நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேள்விப்படல. இந்த வண்டிக்கு மட்டும் தான் நான் இவ்வளோ இந்த 10 வருஷத்து வரைக்கும் இந்த இன்ஜின் வாரண்டி கொடுக்குறது நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ குவாலிட்டி, இன்ஜினோட குவாலிட்டி, ரிலையபிலிட்டி வந்து பக்காவே நான் சொல்லலாம். பக்காவாக தான் இருக்குது. ஏன்னா இல்லைனா வந்து அவங்க 10 வருஷத்துக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இதை நம்பி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து வாரண்டி வந்து அது வாரண்டியே கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இன்ஜினை வந்து நம்பலாம். ஹோண்டாக்கு அடுத்தபடி ட்ரையம்ஃப் வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு இன்ஜினாக இருக்கும். நல்லா ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்டு இன்னொன்னா இதோட சர்வீஸ் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு மந்த் எது முன்னாடி வருதோ நீங்கள் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் சர்வீஸு. நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர். ஸோ எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம். கைஸ் இப்போ வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டிஸ்அட்வான்டேஜை நான் சொல்லிடுறேன். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்குறப்போ ஃபியூச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பை ஒயர் வராது, நார்மல் கேபிள் தான் வருது. ஸோ ஸ்பீட் 400 போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரைட் பை ஒயர் டெக்னாலஜி இருக்கிறங்காட்டி நல்லா அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் உண்மையிலே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பவர் வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு சின்ன அந்த லேக் ஆஃப் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து நான் என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன், ரேடியல் டயர் வந்து கொடுக்கலன்னு. தேர்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு தான் சொல்ல முடியும். என்னென்னா இன்ஜின் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அதிகமாகவே அடிக்குது. ஸோ சிட்டிலெலாம் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு காலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா ஷூ, ஜீன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஹீட்டிங் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது, அதுவும் நான் சொல்லுவேன். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரிஜிடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டை வந்து குழியில் இறங்கி ஏறி நல்ல ஒரு அந்த ஷேக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்தினா கொஞ்சம் ரிஜிடாக இருக்குது வண்டி. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அதை தாண்டி எனக்கு இதில் எந்த டிஸ்அட்வான்டேஜும் இதில் கிடையாது. அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் லோ அண்ட் டார்க் வந்து உண்மையிலுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ அண்ட் டார்க்கில் அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அது வந்து என்னோட பர்சனல் அட்வான்டேஜ், அதனால் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட சர்வீஸ் இன்டர்வல் 10,000 கிலோமீட்டர் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸு. ஸோ இந்த சர்வீஸ் இன்டர்வல் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 6 மாதத்தில் பண்ணுற பதிலாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது உண்மையுமே நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பிராண்ட் வேல்யூ. ஸோ பிராண்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ட்ரையம்ஃப்னாவே அந்த ஒரு சரியான ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ வந்து நான் அட்வான்டேஜ் அதிகமாக பார்க்குறேன். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பில்ட் குவாலிட்டி உண்மையிலுமே தரமாக இருக்குது. நான் இதில் மோசமாகவே நான் சொல்ல மாட்டேன், உண்மையிலுமே நல்லா இருக்குது. டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸாக இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு. இப்போ நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டுருக்கீங்க, காலேஜ் வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. டெய்லி ஆஃபீஸ் போகணும் ப்ரோ, பெங்களூர்லாம் இருக்கீங்க, பெங்களூர் சென்னையில் எல்லாம் இருக்கீங்க. ஸோ டெய்லி எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு வண்டி வேணும். ஒரு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 lakhs வந்து எனக்கு நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி வேணும். ரொம்ப ஸ்போர்ட் பைக் இந்த மாதிரி நல்லா ஓட்ட முடியாது, ஒரு நல்ல ஒரு க்ரூசிங் பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வண்டிக்கு போகலாம். ஸோ T4 வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம்.
இதே வந்து ஸ்பீட் 400 போனீங்கன்னா 3 லட்ச ரூபா வருது. இது வந்து 2.5 லேக்ஸ் வருது. ஒரு 50,000 கம்மியாகுது. ஸோ 2.5 லேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டை கொடுக்குறாங்க, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் வருது. ஒத்துக்கிறேன், இது வந்து ஸ்பீட் 400 அளவுக்கு வந்து நல்ல ஒரு அக்ரெஷன் கிடையாது தான், அதை விட ஒரு படி கொஞ்சம் கீழே தான் இருக்குது. பட் டே டு டே லைஃப் வந்து டே டு டே ஆஃபீஸ் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பக்காவாக செட் ஆகும். ஒரு 30 வயசில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த வண்டியில் எடுக்கலாம். இங்கே மட்டும் ஒரே ஒரு டேங்க் கவர் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கலாம். இதில் ஸ்டோரேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் நீங்கள் ஏதாவது ஃபோன் வைக்கணும் கூட வைக்க முடியாது. சீட்டை கழட்டிங்கன்னா குட்டியான ஒரு சின்ன பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டூல் கிட்டே கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் எல்லாம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அது எதுவுமே கிடையாது. ஒரு டேங்க் கவர் மட்டும் போட்டுங்க, எல்லாம் மாட்டிக்கலாம். மற்றபடி அவ்வளோதான். பைக்கோட ப்ரைஸ் வந்து 2,50,000 ருபீஸ் வந்து ஆன் ரோட் வருது. கண்டிப்பாக எடுக்கலாம். கைஸ், இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வந்து நல்லா ஒரு பெருசாக ரேடியேட்டர் கொடுக்குறாங்க. ஏர் ஃப்ளோ வந்து நல்லாவே அடிக்கும். ஸோ இங்கே நல்லா ஏர் ஃப்ளோ படும். அது உண்மையிலும் நல்ல விஷயம். ஒரு கார்டு மட்டும் நீங்கள் கிடச்சிங்கன்னா ஒரு கார்டு மட்டும் வாங்கி போட்டுக்குங்க. மற்ற வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.